இருந்தது. நேரம் நின்று காத்திருக்காது சாம். நீயா ஓடப் போற, நேரமா ஓடப் போறது? அந்த குரல் சாதாரணமில்லை, அது அவன் மனசாட்சியின் குரல். அது அவனை ஒரு கேள்வி கேட்டது. ஒவ்வொரு நாளும் நமக்கு 24 மணி நேரம் கிடைக்குது. அந்த 24 மணி நேரத்துல நீ உண்மையிலே உனக்கு முக்கியமானதுக்காக எவ்வளோ நேரம் செலவழிக்கிற? சாம் ஒரு சாதாரண மனிதன். அவன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரிதான். அலாரம் ஒலித்தால் சில தடவைகள் தள்ளி வைப்பான். எழுந்த பிறகு அவசரமான காலை உணவு, அவசரமான பேருந்து பயணம், அலுவலகத்தில் முடிவில்லா கூட்டங்கள். நாள் முடிவில் இன்னைக்கு எதுவும் சாதிக்கலையே என்ற ஒரு மூச்சு மட்டும். பல ஆண்டுகளாக இப்படித்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாள் வேற. அந்த நாள் அவனது வாழ்க்கையின் திருப்புமுடையாக மாறப்போகிறது. அந்த காலை குளியல் அறையில் கண்ணாடி முன்னால் நின்றபோது அவன் தன் கண்களில் ஒரு கேள்வியை பார்த்தான். நான் இதைவிட நல்ல வாழ்க்கை வாழ முடியாதா? நேரம் என் எதிரி இல்லை, அது என் நண்பனாக இருக்க முடியாதா? அந்த நிமிஷத்திலேயே சாம் ஒரு சிறிய முடிவை எடுத்தான். அவன் வாழ்க்கையை மாற்றப் போகிறான், ஒரு நாளிலேயே. புதிய ஆரம்பம். காப்பி ஒரு கப் குடித்த பின் சாம் ஒரு வெற்றுத்தாளை எடுத்தான். அவன் 3 வரிகள் எழுதினான். 1. இன்று நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 வேலைகள். 2. அவற்றை முடிக்க வேண்டிய சரியான நேரம். 3. எனக்கு தேவையான சிறு ஓய்வு நேரங்கள். அவன் சிரித்தான். இது குழந்தை மாதிரி தோணுது. ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, அதுதான் வெற்றி பெறும் மக்களின் ரகசியம். பெரிய மாற்றம் எப்போதும் சிறிய திட்டத்திலிருந்து துவங்கும். அலுவலகத்தில் மாற்றம். அந்த நாளில் சாம் அலுவலகத்துக்கு சென்றபோது வழக்கம்போல் மின்னஞ்சலில் மூழ்கவில்லை. அவன் தன் தாளை பார்த்தான். 3 முக்கியமான வேலைகள். ஒவ்வொன்றையும் சிறிய துண்டுகளாக பிரித்தான். முதல் பணி 2 மணி நேரத்துக்குள் முடிக்கணும். முடிச்சதும் ஒரு சிறு இடைவெளி. 2வது மதியத்துக்கு முன்னர் முடிக்கணும். 3வது மாலை 4 மணிக்குள் முடிக்கணும். அவன் ஒரு போர்வீரன் மாதிரி தன் பணிகளில் மூழ்கினான். மதியத்துக்கு முன் 2 பணிகளும் முடிந்திருந்தது. அடடா, இத்தனை எளிதாயிருந்ததா என்று அவன் தன்னிடமே கேட்டான். அவனுடைய முகத்தில் ஒரு சிறு பெருமை தெரிந்தது. பல ஆண்டுகளாக அவனை துரத்திய நேரம் போதவில்லை என்ற எண்ணம் இன்று மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. நினைவின் சக்தி. மதிய உணவின் பிறகு சாம் தன்னுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்தான். அவன் முக்கியமான விஷயங்களை எழுதத் தொடங்கினான். குறிப்புகள் என்பது மூளையின் வெளியில் இருக்கும் மூளை மாதிரி என்று அவன்